ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, மறைவதும் இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை சபைக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், அடியனுக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த யூடியூபின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையின்படியே துக்கம் நீங்கட்டும் அப்பா, உடைய வெளிச்சம் உதிக்கட்டும். உடைய வார்த்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாரு. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். உன்னை பின்தொடர்கிற அந்த துக்கம் முடிந்து போகும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உனக்கு வெளிச்சமா இருக்கிறார். உன் துக்கத்தை எந்த சூரியனாலோ சந்திரனாலோ உன் துக்கத்தை மாற்ற முடியாது. நித்திய வெளிச்சமாக இருக்கிற அவரால் தான் உங்க துக்கத்தை மாற்ற முடியும். இந்த நித்திய வெளிச்சமாகி இயேசுவிடத்தில் வந்திருக்கிற நீங்க துக்க முகத்தோட திரும்பி போவதில்லை. அல்லேலூயா. அன்னால் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி வந்தாங்க? துக்கத்தோடு வந்தாங்க. ஆனால் அவன் திரும்பி போகும்போது முகம் எப்படி இருந்ததுதான்? அவள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கும்போது துக்கம் உன்னை மேற்கொள்ளுமா? அல்லேலூயா. ஆமென். அவர் சந்தோஷத்தை தருகிறார். பவுல் சொல்றார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். இயேசு இருக்கிற இடத்துல என்ன இல்லை? துக்கம் இருக்காது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:5 அதிகாரம், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதை நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சீஷனாகிய யோவான் சொல்லுகிறார், அவரோடு நாங்கள் பேசணும், பழகினோம், உண்டோம், உறங்கினோம். அவரிடத்துல என்ன இல்லை? இருள் இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. வெளியில இருக்குங்க சொல்றதை காட்டிலும் கூட இருக்கிறவங்க சொல்ற சாட்சி தான் பெரிய சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கூட இருக்கிற யோவான் சான சொல்றா, அவர்களை எவ்வளவு வேணும் இருள் இல்லைப்பா. அல்ல, தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, அவரிடத்துல இருளே இல்லை. அல்லேலூயா. அவர் எப்போதும் பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் யோவான் சொல்லுகிறார், அதே ஆதியாகமும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இங்க யோவான் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த நாங்கள் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால தொட்டு. அல்லேலூயா. அந்த ஜீவ வார்த்தை நாங்கள் தொட்டோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எவ்வளவேன்னு இருள் இல்லை. அல்லேலூயா. யோவான் 1:5 சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்ப இருள் அதை என்ன பண்ணலையா? பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. இதுக்கு அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது பற்றி கொள்ள. பொதுவாக பாருங்க, நீங்க இருள் மூடிடும். அல்லேலூயா. ஆனால் இருளிலே ஒளி பிரகாசித்தாலும்
இருளால என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல, வெற்றி கொள்ள முடியவில்லை. ஏன்னா வெற்றியின் நாயகன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிறாரு, அவர் உனக்குள்ள இருக்கிறாரு. இருள் உன்னை மேற்கொள்ள கூடாது. அல்லேலூயா. அப்போ வெளிச்சமாகி இயேசு உதிக்கும் போது இருளால என்ன பண்ண மேற்கொள்ள முடியல, சோர்ந்து போயின இருளின் ஆதிக்கம், இருளின் ஆவிகள். இவங்க கிட்ட மோத முடியாப்பா, இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அல்லேலூயா. ஏன்னா வெளிச்சம் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மின்னலை போல ஜொலித்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நீங்கள் நானும். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன பேருக்குது? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளை இருளின் வல்லமை தொட முடியாது. அல்லேலூயா. தொட்டா என்ன ஆகும்? ஓவர் வாட்ஸ் கரண்ட்டை தொட்டா என்ன ஆகும்? ஆமாம், அங்கே உயிர் படைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. டாக்டர் சொல்லுவார், அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயாச்சு. அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலே உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சாதாரண அவர் படைத்த சூரியனிலே வெளிச்சத்திலே ஒரு மின்சாரம் உண்டாகி அது இவ்வளவு ஒரு பாதிப்பு உண்டாகுமானால், பரலோகத்தில் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை, அவரே விளக்காய் இருக்கிறார். அந்த விளக்கின் பிள்ளைகளா இருக்கிறோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இவர்கள் பிரயாணத்தில் கொண்டு போகிறார்கள் சீஷர்கள். அல்லேலூயா. பாருங்க, இரவின் 4ஆம் ஜாமம் எப்படி இருக்கும்? வாசிங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 25ஆம் வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். கவனிங்க, அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? அலறினார்களாம். ஏன் அலறினாங்க? இருள் உனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சுன்னா அலறும். அல்லேலூயா. இருள் உன்னை பயமுறுத்தும், எதிர்காலத்தை குறித்து பயமுறுத்தும். உன் பிள்ளைகளுக்குள்ள வந்த அந்த இருள் உன்னை பாதிக்கப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்க, நல்லா மீன் பிடிக்க வேண்டிய மீனவர்கள் ஆழம் தெரியும், ஆனால் அவளை இருள் சூழ்ந்தது. அந்த வேதம் சொல்லுது 24ஆம் வசனத்தில், அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால், கவனிங்க, எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. இந்த எதிர்காற்று இவங்களை என்ன பண்ண முடியல, மோத முடியல. அல்லேலூயா. இவங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, ஆவி இல்லை. அல்லேலூயா. ஆனா எதிர்காற்றை மேற்கொள்ளக்கூடியவர் 4ஆம் ஜாமத்தில் கடலின் நடுவில் நடந்து வராரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் உனக்குள்ள இல்லைன்னா இந்த இருளின் எதிர்காற்றை நீ மேற்கொள்ளவே முடியாது. அதனால ஆவி நீ பலன் பெற்றுவாயினால் என்னை எதிர்காற்றும் எதிர்கொந்தளிப்பையும் மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு வல்லமையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க 26ஆம் வசனம், கலக்கம் அடைந்து பயத்தில் அலறுகிறார்கள். எனக்கு பிசாசு யார் அலற வைப்பான்? வெளிச்சம் இல்லாத பிள்ளைகள் அலற வைப்பான். அப்ப இந்த கடைசி காலத்தில் என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், நீதி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். எந்த கொள்ளை நோயோ எந்த ஆபத்தை சேதப்படுத்துவதில்லை. சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது. 7 மடங்கு அக்கினியில போட்டாலும் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அந்த வெளிச்சம் இருந்தா ஆண்டவர் எந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி விட வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தாவீது சொல்றார், பாதாளத்தில் குழியிலிருந்து என்னை ஏறி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உனக்கு ஒரு கயிறு அனுப்பி உன்னை ஏற்றி விடுவார். அல்லேலூயா. எந்த மிஷினாலையும் எந்த மனுஷனாலையும் உன்னை கொண்டு வரவே முடியாது. ஆண்டவரே உன்னை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க 4ஆம் ஜாமத்தில் என்ன பண்றாரு? கடலின் மேலே
27 வசனம் வாசிங்க. உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எங்கம்மா வராரு? இன்னொரு படகுல தான் வராரு. எந்த படகுலும் வரல, அந்த ஆபத்தில் அவர்கள் நடுவில் நடந்து வராரு. நான் தான் பயப்படாத, உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். உன் துக்கம் முடிந்து போகும். நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறேன். உன் குடும்பத்தில் உண்டான இந்த துக்கத்தை நான் மாற்ற வல்லமை உள்ளவர். ஏன் கடலின் மேல் நடந்தார்னா, அவர் காற்றையும் கடலையும் அதற்றக்கூடிய வல்லமை உள்ளவராக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் ஏன் நடந்தாருன்னா, சமுத்திரத்துக்கு மேலே கூட வல்லமை என்கிட்ட இருக்குதுப்பா, இதுக்கு மேலே ஒரு வல்லமை இல்லை. உன் கலக்கத்தையும் உன் அலறுதலையும் உன் பயமுறுத்துகிற ஆவியை உன்னை விட்டு ஆண்டவர் விளக்குவார். இப்போ எப்படிப்பட்ட தேவன் நம்மோட இருக்கிறாரு, அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, நீ நித்திய வெளிச்சமாக இருக்கிறீராப்பா. அல்லேலூயா. அவன் நடந்தான் பாருங்க. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் எனக்கு வர கட்டளையிடும் ஆண்டவரே என்று சொல்றா. இவன் வர ஆரம்பிக்கிறான் பாருங்க. நீங்க 29 வசனம் வாசிங்க. அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கவனிங்க. இப்ப எதிர்காற்று எப்படி மாறிச்சு? பலமா எப்படி மாறிச்சு? பலத்தோடு வருது. அல்லேலூயா. இப்ப எதிர்காற்றா இருந்ததுக்கு அது என்னது? ஏன்னா வேதம் சொல்றது, பலவானை அவன் சாதாரணமா இல்ல, உன்னை மேற்கொள்ள இன்னும் பலவானா மாறுவான். ஆனா நீ அதுக்கு மேல பலவானா மாறணும். அல்லேலூயா. இவன் நடக்கிறான் தெரிஞ்ச உடனே அந்த காற்று என்ன பண்ணுச்சு? இன்னும் பலத்தை காட்ட ஆரம்பிச்சிச்சு. கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? யோசிச்சு பாருங்க, கடலிலே கையை விட்டு தூக்குவாருன்னா நிலப்பரப்புல இருக்கிறீங்களே, அல்லேலூயா, அவருடைய ஆலயத்தில் இருக்கிறீங்களே, அவருடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்கி விட மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. அந்த ஆழத்தில் போய் நீ 108 ஃபோன் பண்ணாலும், அவசர போலீஸுக்கு வந்தாலும் முடியாதுன்னுவாங்க. ஆனால் அங்கேயே கரத்தை நீட்டி தூக்குவாருன்னா, ஆலயத்தின் நடுவில் எல்லா பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் இருந்த சூழ்நிலையிலும் நீ ஆண்டவரை நோக்கும் போது ஆண்டவர் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? இது ஏன் காட்டுறாருன்னா, முடியாத இடத்துல நான் உன்னை பாதுகாக்கிறேன்னா முடிந்த இடத்துல உன்னை பாதுகாக்க மாட்டேனா? உன் குடும்பத்தை பாதுகாக்க மாட்டேனா? உனக்கு நான் வெளிச்சம் கொடுக்க மாட்டேனா? உன் இருளை உன்னை விட்டு நீக்க மாட்டேனா? அல்லேலூயா. இதை சொல்லியதுக்கே நேரம் போயிடுச்சு. அல்லேலூயா. 3 காரியங்களை நேரம் அனுமதிக்குமானால் சுருக்கமாய் நாம் தியானிக்கலாம். வெளிச்சம் தந்து மகிழ்ச்சி ஆக்குவார், வெளிச்சம் தந்து கைவிடாதிருப்பார், வெளிச்சம் தந்து உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் நித்திய வெளிச்சமாக இருந்து உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவர் 3 காரியங்களை தியானிக்கலாம். வெளிச்சம் தந்து மகிழ்ச்சியாக்குவார், வெளிச்சம் தந்து கைவிடாதிருப்பார், வெளிச்சம் தந்து உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் முதல் காரியத்தை நாம் தியானிக்கலாம். வெளிச்சம் தந்து மகிழ்ச்சியாக்குவார். இங்கே எஸ்தரில் நாம் வாசிக்க சொல்லும்போது வாசிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ராஜாவின் உத்தரவினாலே சூசான் நகரம் கலங்கிற்று. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ராஜாவுடைய உத்தரவினாலே இந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் ஒரு கலக்கம் வந்தது, ஒரு பயம் வந்தது, திகில் வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த 5ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7, 8, 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா. அப்போ 3ஆம் அதிகாரத்தில் ஒரு கலக்கம் வந்துச்சு, பயம் வந்துச்சு, திகில் வந்துச்சு. ஆனால் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதே சூசா நகரம் ஆர்ப்பரிக்கும்படியாய் ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவங்க என்ன செய்கிறார்கள்? வெளிச்சத்தை நோக்கி பார்க்கிறாங்க. கலக்கத்தில் பயத்தில் வெளிச்சத்தை நோக்கி பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும். அப்போ எல்லாம் பயத்துக்கு ஆண்டவர் உங்களை நீங்களாக்கி உங்களை மகிழ்ச்சிக்குள்ள ஆக்குவார். அல்லேலூயா. ஒரு பாருங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும்
அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு சட்டம் பிரதானப்படுத்தப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். மகா துக்கம், சொல்லி முடியாத அளவுக்கு துக்கம், வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாத துக்கம். வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், எந்த நெட்வொர்க்குமே இல்லை. யோசிச்சு பாருங்க. இப்போ இங்கே எதனா ஒரு சம்பவம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம்? உடனே ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறோம், உடனே இன்ஸ்டாகிராம். அல்லேலூயா. எந்த தொழில்நுட்பம் இல்லாத இடத்துல அந்த துக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு நாம் கடந்து போகிற துக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? துக்கம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. இயேசு என்கிற வெளிச்சம் துக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ இங்கே மொர்தெகாய் 4ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறார் பாருங்க. நீங்கள் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். போதுமா? கவனிங்க, இங்க மொர்தெகாய் என்ன சொல்றன்னா, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துக்கு வரும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து மௌனமா உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மௌனமா உட்காந்துப்பா? யார் மௌனமா உட்காந்துப்பா? மரித்தவர்களும் அப்புறம் உங்களை தான் கேட்குறேன். மௌனமா இருக்கிறோம், கர்த்தரை துதிக்க முடியும். அப்போ ஆண்டவரை துதிக்கிறவர்களால மௌனமா இருக்கவே முடியாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க அமைதியா இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வரும்னா கர்த்தருக்கு ஒரு நன்றியோடு சோதரம் வந்து கொண்டே இருக்கும். இங்க மொர்தெகாய் சொல்றாரு, இது மௌனமா இருக்கிற காலம் இல்லை. அல்லேலூயா. இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்துட்டீன்னா வேறொரு காலத்தில் நீ என்ன பண்ண முடியாது? ஜெபிக்கவே முடியாது. அல்லேலூயா. உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தி கொண்டீங்கன்னா வரும் காலத்தில் கர்த்தர் இன்னுமாய் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல உண்டான துக்கத்துக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும்? இப்ப யார் நடவடிக்கை எடுக்கணும்? எஸ்தர் ராஜாத்தி. இப்ப எஸ்தர் ராஜாத்தி எங்க இருக்கிறாங்க? மேன்மையில் இருக்கிறாங்க. அரண்மனையில் உண்டான கலக்கமோ சட்டமோ அறியல. அல்லேலூயா. யார் அறிந்திருந்தா? மொர்தெகாய் அறிந்திருந்தான். அல்லேலூயா. மொர்தெகாய்க்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது. ஆமென். நித்திய வெளிச்சமாகிய கர்த்தர் அவனுக்குள்ள இருந்தார். அப்போ இவ்வளோ பெரிய தேசத்தில் உண்டாகும் ஆபத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை நித்திய வெளிச்சமாகிய கர்த்தரிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இங்கே ஒரு காரியத்தை சொல்றார், நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொடத்தில் எழும்போம், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று யாருக்கு தெரியும்? எதுக்கு உனக்கு ராஜமேன்மை? ஏன் ஆண்டவர் உன்னை உயர்த்தி இருக்கிறாரு? ஏன் உன்னை கம்பெனியில உயர்த்தி இருக்கிறாரு? ஏன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறாரு? எதுக்கு? அதே கர்த்தர் என்னை உயர்த்தினார் இல்ல. அல்லேலூயா. இந்த காலத்தில் மௌனமா இருக்கல, உதவியா இருக்கும்படி தான் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். உன்னை ஜெபிக்கும்படியாக, நீ ஒரு எழுப்புதுள்ள பாத்திரமாய் மாறும்படியாக, மகிழ்ச்சி இல்லாதவர்கள் துக்கத்தில் மூழ்கிற பாவத்தில் மூழ்கிறவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாக தான் ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நீ எல்லாம் மறந்துட்டு அல்லேலூயா எல்லாம் மேன்மையோட என்ன பண்றோம்? வீட்டுக்கு போயிடுறோம். இல்ல, இங்கே மொர்தெகாய் சொல்றார், யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம்? பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். சட்டங்கள், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விரோதமான பல சட்டங்கள் வரப்போகுது. மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய சட்டம். அல்லேலூயா. ஆனால் இங்கே மொர்தெகாய் சொல்றார், நீ மௌனமா இருப்பது என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18.
ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. மௌனமாயிராதே. யாரு சொல்றாரு? யாரு சொல்றாரு? பவுலை சொல்றாரு. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பவுலுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? வாயாடின்னு பேர் வைக்கிறாங்க. என்ன பேரு? வாயாடி. எதுக்கு வாயாடி? ஊர் கதை பேசுறதுக்கு வாயாடியா? ஊர் வம்பு வாங்குறதுக்கு வாயாடியா? இல்ல, ஆண்டவரோடு வைராக்கியத்தின் ஆவி. இன்னும் ஜனங்க ரட்சிக்கப்படவில்லையே, அல்லேலூயா, இன்னும் வெளிச்சத்துக்கு வரலையே, இன்னும் ஜனங்கள் சீரழிக்கப்பட்டு கெட்டு போகிறார்கள் என்று சொல்லி அனுதினமும் அத்தேனே பட்டணத்தில் போயிட்டு என்ன பண்றாரு? பேசுறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்காக பேசுகிறவர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மௌனமா இருக்காத. நம்ம எங்க மௌனமா இருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்துல மௌனமா இருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தாத இடத்துல என்ன பண்றோம்? பேசினே இருக்கிறோம். அல்லேலூயா. அங்க பேசுனீங்கன்னா உனக்கு கிருபையும் இருக்காது, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்ட. எங்க நீ பேசுறனா? கர்த்தரை மகிமைப்படுத்துற இடத்துல நீ பேசணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுற இடத்துல நீ பேசணும். இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தாத இடத்துல, வீணான இடத்துல நீ பேசிக்கொண்டு உன் காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறாயே. இங்க பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, ஆமென், மௌனமா இராதே. ஏன்னா நீ ஆண்டவரிடத்துல பேசும்போது ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். துக்கத்தில் மூழ்கிறவர்களுக்காக பேசு, பிசாசின் பிடிப்பட்ட அகப்பட்டவர்களுக்காக பேசு. ஆமென். இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோட பேசு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றோம்? சுயநலமா பேசுறோம். தான் விருப்பம், நான் நல்லா இருக்கணும். இல்ல, உன்னை எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, எதுக்கு உனக்கு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு? உன் கண்ணுக்கு முன்பாக அழிவுகளும் நாசமோசங்களும், ஆமென், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வாலிப பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தேசம் மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க 10ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. நம்ம நினைக்கிறோம் இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க இருப்பாங்களா? உன் நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் அவருக்குரிய ஜனங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? நீ பேசு, நீ சொல்லு. நீ சொல்லாம எத்தனையோ பேர் மரிச்சு இருக்கிறான். நீ அவனுக்காக நினைக்காம இருக்கிறவன் எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போய் கொண்டு இருக்கிறான். வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரோட பேசு. அல்லேலூயா. இங்கே பேச முடியாதிருந்த அண்ணால மொர்தெகாய் என்ன பண்றாரு? இந்த காலத்து நீ மௌனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மேன்மையோடு ராஜ அரண்மனையில் இருந்தா, இப்ப யோசித்தா இந்த மேன்மையை கர்த்தர் தான் கொடுத்தாரு. உங்க வாழ்க்கையில நீங்க உணரணும், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா ஏசப்பா கொடுத்த கிருபை. என் பிள்ளைங்க நல்ல வாழ்க்கை வந்துன்னா ஏசப்பா கொடுத்த இரக்கம். அதெல்லாம் நீ எப்போ நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உன் மேன்மையெல்லாம் ஒன்று நீ இல்லை. என் மேன்மையெல்லாம் இயேசு. அல்லேலூயா. இப்படி இருந்த அண்ணால், இப்படி இருந்த எஸ்தர் ராஜாத்திய, அல்லேலூயா, இங்க மொர்தெகாய் என்ன பண்ணார்னா ஆயத்தப்படுத்தினார். அப்ப பாருங்க, ஒரு உந்துதலாய் மொர்தெகாய் இருந்தார். அப்ப ராஜாவிடத்துல பேச வேண்டியது யாரு? எஸ்தர். அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு மொர்தெகாய் என்ன பண்ணார்? பயன்பட ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. பாருங்க, தேசம் எங்கு ஒரு துக்கம். இன்னைக்கு துக்கத்தை கொண்டு வர ஆவி தேசம் எங்கிலும் குடும்ப குடும்பமாய் அலக்கழித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள ஒரு ஜபாவி கொடுத்திருக்கிறார்ல, சபையில் தான் ஜபம் இருக்குது. வாங்க, எப்படி ஜபிக்கணும், என்ன ஜபிக்கணும், பாரப்படுங்க. எஸ்தர் ராஜமேன்மையில இருந்தா, உயர்த்தப்பட்டா. ஆனா எப்படி ஜபிக்கணும் தெரியல, ஏன் ஜபிக்கணும் தெரியல. ஜபம் மறந்து போச்சு. தான் உயர்வுக்காக ஜெபம் பண்ணா, தான் மேன்மைக்காக ஜெபம் பண்ணா. ஆனா அரண்மனையில் இருந்துட்ட போது தேசத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. உன்னை எதுக்கு ஆண்டவர் ராஜாத்தியா வச்சிருக்கிறாரு? எதுக்கு உன்னை ஆண்டவர் ராஜாவா மாத்தி இருக்கிறாரு? உன்னை சுற்றில நடக்கிற காரியங்களுக்காய் நீ பாரப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்காய் தாதிமார்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்? ராஜாக்குள்ள முன்னாடி போய் நிற்க போகிறேன். அல்லேலூயா. வாசிங்கள் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் நாள் விருந்தில்
திராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். கவனிங்க, 127 நாடுகளை ஆளக்கூடிய அகஸ்வேரா ராஜு கேட்கிறான், உனக்கு உன் வேண்டுதல் என்ன? உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எத்தனாவது விருந்துல சொல்றாரு? எத்தனாவது விருந்துல சொல்றாரு ராஜா? இரண்டாவது விருந்துல சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ இந்த எஸ்தர் எவ்வளவு பக்குவமா மாறிட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. முன்னாடி சொன்னாங்க மொர்தெகாய் கிட்ட, நான் 30 நாள் ஆச்சு ராஜாவுக்கு முன்னாடி போல. இப்போ இரவும் பகலும் 3 நாள் ஜெபிக்கும் போது ராஜா கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்? அல்லேலூயா. இவன் யாரு, இவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இவன் கேட்பான், ஆண்டவர் எல்லாவற்றையும் ராஜாத்துக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தோட ராஜா கிட்ட போயிட்டு விருந்து இல்லை பாருங்க. முதல் போய் கிருபை கிடைச்சது, விருந்து. ரெண்டாவது விருந்து, இவர் ராஜாக்குள்ள என்ன ஆச்சுன்னா எஸ்தர் மேல அவ்வளோ பிரியமாயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நீ இருக்கணும்னா ஆண்டவர் உன் மேல பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. நீ பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா ஆண்டவர் கேட்பாரு, உன் வேண்டுதல் என்ன? அல்லேலூயா. கணம் பொருந்திய ஸ்திரீ எப்போது எலிசா தன்னிடத்தில் வரும்போது அவனுக்கு மேலறையும், அவனுக்கு டேபிளையும், அவனுக்கு விளக்கையும் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பா, ஒரு குறை இல்லாம வைப்பா. அல்லேலூயா. இப்ப எலிசாக்குள்ள என்ன வந்துச்சு? சகல சலக்கரணையோடு என்ன விசாரிக்கிறாப்பா. அல்லேலூயா. வந்தா என்ன வசதி, என்ன வாய்ப்பு. ஊழியக்காரன் வந்து இவ்வளவு கனம் பண்றால, இப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த ஊழியக்காரன் சொல்ற, இவளுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்பா. அல்லேலூயா. இதுதான் பாருங்க உள்ளத்தை நிரப்புகிறது. அப்ப ஊழியக்காரனே உன்னை சந்தோஷப்படுத்த முடியலன்னா ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுத்துவேன்? அல்லேலூயா. அப்ப தான் வீட்டுக்கு வருகிற எலிசா பரிசுத்தவான் என்று சொல்லும் போது அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி ஜெபம் பண்ணுவார், அவர் விருப்பம் என்ன? இந்த பரிசுத்தம் வரும்போது சகல சலக்கரனை விசாரித்தார். பார்த்து பார்த்து பாரு. அல்லேலூயா. கவனிங்க, இந்த எலிசா சொல்றா, இவளுக்கு நான் ஏதாவது செய்யணும்பா, எதையாவது செய்யணும். பாருங்க, எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருக்குள்ளேயே அவளை பத்தி செய்யணும்னா அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யாரை பிரியப்படுத்தி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அப்படி இருக்குன்னா உன் வேண்டுதல் கேட்கப்படும், உன் மன்றாட்டு கேட்கப்படும். நீ ஆண்டவருக்கே பிரியம் இல்லை, ஆண்டவருக்கே உன் வழி சரியில்லைன்னா எப்படி உன் ஜெபத்தை கேட்பாரு? எப்படி உனக்கு அற்புதத்தை செய்வாரு? இப்ப பாருங்க, முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூப்பிடும் போது வரல. இப்ப ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? அகஸ்வேரு, இவர் ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கோபமுள்ள ராஜாவையே தான் வசம் திருப்பின ஒரு எஸ்தர் ராஜாத்தியே கர்த்தர் பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வெளிச்சத்தை அறிய ஆரம்பிச்சா. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்துக்கு பிரியமா வாழ்க்கை ஆரம்பிச்சா. நீங்க வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டுகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால். கவனிங்க, இப்ப எவ்வளவு ஒரு ஞானமா விண்ணப்பம் பண்றா பாருங்க. அல்லேலூயா. என்ன சொல்றானா, நாங்கள் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாக வெள்ளாட்டு குட்டிகளாக என்ன பண்ணிட்டோம்? விற்கப்பட்டோம். ஆனா அது ஒரு பொருட்டு இல்லை. என் ராஜாவுடைய ராஜ்யபாரம் நஷ்டம் அடையக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ராஜாவுக்கு யூதர்கள் அழிஞ்சு போனா என்ன, கெட்டு போனா அவருக்கு முக்கியம் இல்லை. அவன் ராஜ்யம் சொன்ன உடனே அவனுக்குள்ள கோபம் வருது பாருங்க. அப்ப எங்க ஆண்டவர் ஞானத்தை வெளிப்படுத்துறார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ நாம் பேச வேண்டிய நபர் யாருக்கிட்ட எப்படி பேசணும், எதை பேசணும் என்று, எங்க பேசினா விடுதலையாக ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. நான் மௌனமா இருப்பேன், ராஜாக்கு உண்டாக நஷ்டத்துக்கு உத்தரவு பண்ண ஒரு நாள் முடியாது. அல்லேலூயா. ராஜாக்கு இப்படி செய்ய துணிகர கொண்டவன் யார்? அல்லேலூயா. சொல்லுகிறார் அந்த துஷ்ட ஆமானே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த ஆமான் என்ன பண்ணா? ஆமென். இவன் தீமை செய்து சந்தோஷப்பட்டு உயர்வு அடையணும்னு நினைச்சான். அல்லேலூயா.
ஆனால் ஆண்டவர் அங்கே கிரியை செஞ்சு அவன் செஞ்ச துரோகத்துக்கே 50 அடி தூக்கு மரத்தில் அவனே அங்கே போட விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே மொர்தெகாய்க்குள்ள இருந்த வெளிச்சம் எஸ்தருக்குள்ள காணப்பட்டது. அல்லேலூயா. இப்போ இந்த எஸ்தர் எப்படி ஆயிட்டாங்கன்னா ஞானத்தோடு விண்ணப்பம் பண்ணக்கூடிய கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ துக்கமாயிருந்த அந்த சூசான் நகரம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஆர்ப்பரிக்கும்படியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நித்திய வெளிச்சமாகி இயேசு உங்களுக்குள்ளே எல்லா துக்கத்தையும் மாற்ற வல்லமை உள்ளவராக. நீங்கள் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. கனமும் உண்டாயினுச்சு. அல்லேலூயா. இப்ப யூதரை பார்த்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. யூதர் பயந்திருந்த யூதர்களை பார்த்து இப்ப அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? நடுங்குறாங்க. ஏன்னா கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரு? தன் ஜனங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. நீங்க எதை குறித்து பயப்பட வேணாம். ஆனா மற்றவங்க பயப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 42:16. குருடன் அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், குருடனை அவனை அறியாத வழியிலும், அல்லேலூயா, அவன் தெரியாத பாதைகளை நான் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக நான் இருளை என்ன பண்ணுவேனா? வெளிச்சமாக்குவேன். அல்லேலூயா. நான் கோணலானவையை செவ்வையாக்குவேன், அவர்களை நான் கைவிடாதிருப்பேன் சொல்றார். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் குருடன் அறியாத விதமாய் இருக்கிறது போல அவனை நடத்துகிற விதமாய் நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. உன் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். சத்துருக்களுக்கு முன்பாக உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக உன் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஆண்டவர் சொன்னா உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? உங்களை தான் கேட்கிறேன். இப்ப குருடன் எப்படி நடத்துவான்? குருடன் எப்படி நடப்பான்? இப்ப இங்கிருந்து அவர் கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் இங்கிருந்து போறதுக்கு என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் தடுமா இருப்பார். அல்லேலூயா. அப்ப எதை காட்டுக்குதுன்னா, அப்ப குருடன் அறியாத வழியில் நடத்துகிறது என்னன்னா, அப்ப அவருக்கு தெரியல வழி, ஆனா வழி என்ன பண்றாரு? யாருன்னா நடத்துவாங்களா? அப்ப ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது யாரா மாறணுமா? யாரா மாறணுமா? இப்ப உங்களை பார்த்து யார் சொல்றாரு ஆண்டவர்? நீங்க யாரு? நீங்க யாரு? யாரு? 19 வாசிங்க. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? இப்ப யார் நீங்க? யார் நீங்க? பாத்தீங்கன்னா வசனம் புரியலையா? என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அப்ப தாசனை யாரு? இயேசு ராஜா. சரி சரி, இப்ப உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காட்டுறேன். ஏசாயா 41:8 வாசிங்க. ஏசாயா 40. தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இப்ப தாசன் யாரு? யாரு? இஸ்ரவேல் நீங்களும் நானும். உங்களுக்கு பாடம் நடத்தி நான் கொண்டு போறதாகுது பாரு. அப்ப தாசன் யாரு? இஸ்ரவேல் நீ நானும். ஆபிரகாம் சந்ததினா நீ நானும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? 42ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என் ஊழியக்காரனை அல்லாமல் செவிடன் யார்? நீ நானும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ குருடன், சில வேளை குருடனை போல மாறிக்கிறோம். அல்லேலூயா. வழி இதுவேன்னு தெரியும், சில வேளை வழி தெரிஞ்சோ நம்ம என்ன பண்றோம்? வேற வழிக்கு போறோம். அல்லேலூயா. தேவனுக்கு பிடிச்ச வழின்னு தெரியும், ஆனா தேவனுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யறோம். அப்ப யாரு? கண்கள் இருந்தும் குருடனா இருக்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு பிடிக்காத வாழ்க்கைன்னு தெரியும், பிடிச்ச வாழ்க்கைன்னு தெரியும். பிடிச்ச வாழ்க்கையா வாழ்ந்துன்னுக்குறீங்க. உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, என் வீட்டில் போன ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரியா வாழ்றேன், சமுதாயத்தில் பிடிச்ச மாதிரியா வாழ்றேன், நான் பேசும்போது கோவம் போது பிடிச்ச மாதிரியா பேசுறேன். எனக்கே தெரில பாஸ்டர், அல்லேலூயா, நான் என்ன பேசுறேனே தெரில பாஸ்டர், அல்லேலூயா. அப்ப குருடன் அறியாத வழியிலும் அவன் தெரியாத பாதை நான் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை நான் வெளிச்சமாக்குவேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை வெளிச்சமாக்குற தேவனா இருக்கிறார். அப்போ அறியாத வழினா என்ன? வாசிங்கள் யோவான் 21 அதிகாரம் 18 வசனம். யோவான் 21:18. நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாய். இது எது குருடனுடைய வழி? இது எது குருடனுடைய வழி? எது குருடனுடைய வழி? இஷ்டமில்லாத இடத்துக்கு. அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு ஆண்டவர் நடத்துவாரு. உன் இஷ்டமுள்ள வாழ்க்கை வாழ்றது ஆண்டவர் சித்தம் இல்லை, உன் விருப்பமுள்ள வாழ்ற வாழ்க்கை சித்தம் இல்லை. அப்ப ஆண்டவர் நடத்தினா எனக்கு இஷ்டம் இல்லை, நீ கையை நீட்டுவாய், ஒருவன் உனக்கு என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. வேறொரு அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உனக்கு கொண்டு போவான். அல்லேலூயா. இப்ப எப்படி வாழ்ந்து நிற்கிறோம்? கர்த்தரா நடத்துறாரு, நீங்களே தான் நடந்து போறீங்க, நீங்க தான் விடுறீங்க. காயப்பட்டவன ஏன் ஆண்டவரை காயம் வந்துச்சு, ஏன் ஆண்டவரை துக்கம் வந்துச்சு, உன் இஷ்டம் படி நடந்த, உன் விருப்பப்படி போன, உன் விருப்பப்படி வாழ்ந்த. அல்லேலூயா. நீ இருளுக்குள்ள போய் மாட்டீங்கன. அப்ப ஏன் இஷ்டம் என்னன்னா, ஏன் இஷ்டம்னா ஒரு குருடனை போல ஆண்டவர் எனக்கு வழி தரல, ஆண்டவர் எனக்கு சதாசிவம் தெரு போறதுக்கு ரைட்டு லெஃப்ட் இப்படிலாம் போறது, ஆனா நீங்க நடத்துங்க ஆண்டவர், நீங்க நடத்துங்க ஆண்டவர், என் எதிர்காலத்தை நடத்துங்க, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நடத்துங்க, என் வீட்டு காரியத்தை நடத்துங்க, என் கொடுக்கல் வாங்கல நடத்துங்க, என் பிள்ளைங்களை நடக்க வேண்டிய வழியை நடத்துங்கப்பா. அப்ப ஆண்டவர் அவர் கருத்தை பிடிச்சு நடத்துவார். அல்லேலூயா. உன் இஷ்டமா நடந்துட்டு உன் இஷ்டமா போயிட்டு எனக்கு இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு கடன், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சோதனை எல்லாம் நீ போயிட்டு ஆண்டவர் கோபிச்சா எப்படி அது? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீ கடன் வாங்காது இருப்பாய், நீ கடன் கொடுப்பாய், நீ மேன்மையா இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஏன் உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை அறிய முடியல? ஏன் வேத வசனத்துக்கும் இருதயத்தை திருப்ப முடியல? வாரத்தில் 6 நாள் இஷ்டப்படி வாழ்றல, ஆனா வாழ்க்கையில சோதனை வரும்போது, ஆமென், கஷ்டம் வரும்போது, உனக்கு ஒரு போராட்டம் வரும்போது, இயேசுவே ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்கிறாயே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 8 அதிகாரம் வாசிங்கள். 1 சாமுவேல் 8 அதிகாரம். இங்கே ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. 8 அதிகாரம் 8 அதிகாரம் 6 வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இங்க ஜனங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா, எங்களை நியாயம் விசாரிக்க ராஜாவை தாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு ராஜாவா இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப உங்களை ஆண்டவர் ராஜாவா நான் இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன கேக்குறீங்க? எங்களுக்கு ராஜாவை கொடுங்க, எங்களுக்கு ஒரு பிரதமரை கொடுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த காரியம் சாமுவேலுக்கு எப்படியா இருந்ததா? தகாத விதமா இருந்ததா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உங்களை தள்ளப்பா, என்ன தள்ளிட்டாங்கப்பா. அல்லேலூயா. நீ ஆண்டவரை தள்ளினா உன் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது. இப்ப அவங்க யாரை கேட்டாங்க? ராஜா கொடுன்னு கேட்டாங்க. யார் கொடுத்தாரு? ஆண்டவர் சவுலை கொடுத்தார். சவுல் எப்படி பண்ண ராஜ்யத்தை? யாரை பின்தொடர்ந்தான்? யாரை பின்தொடர்ந்தான்? பெலிஸ்தரியா பின்தொடர்ந்தான். தாவீதை பின்தொடர்றான். எதுக்கு பின்தொடர்றான்? ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு வரி. ஆமென். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. 10000 எவ்வளோ? 10000. ஒரே ஒரு அடி பாட்டுல சவுல் என்ன ஆயிட்டாரு?
இப்ப ஆண்டவர் அவனை கூப்பிட்டு ராஜாவாயிருன்னு சொன்னார். அவன் என்ன சொன்னான்? பென்யமீன் கோத்திரத்துல சிறியவன் ஆண்டவரே. இவ்வளவு தாழ்மை இருந்தது. இப்ப ராஜாங்க வந்தவனே என்ன ஆயிட்டான்? ஆமென். இவர் துரத்த வேண்டியவனை துரத்தல, தேவையில்லாதவனை போய் துரத்தி ராஜ்யத்தை இழந்துட்டான், மேன்மை இழந்துட்டான். வர வர சவுல் என்ன ஆயிட்டான்? குறைவு போயிடுச்சு, ராஜ்யம் இழந்து போச்சு. இப்ப சவுலை யார் ராஜா ஆக்கினது? ஜனங்களா ஆண்டவரா? ஜனங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ராஜாவா இருக்கிறேம்மா, நான் உனக்கு ராஜாவா இருக்கிறேம்மா. உன் குறையெல்லாம் எப்போ நான் கேட்கிறேன், எத்தனை மணிக்கு நான் குறைய கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில் நீங்க யாரு ராஜாவை வச்சிருக்கிறீங்க? உலகத்தை வச்சிருக்கிறீங்களா? உலக வேலையை வச்சிருக்கிறீங்களா? உலகத்தின் மனிதர்களை வச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை அடைய முடியாது. அல்லேலூயா. ஆனால் இங்கு சவுலை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் உன் பிள்ளைகளை அடிமைப்படுத்துவான். அல்லேலூயா. நல்லதுதான் எடுத்து உன் பிள்ளைகளை என்ன பண்ணுவான்? கொடுமைப்படுத்துவான். இவ்வளவு கேட்டும் ஜனங்க என்ன பண்ணாங்க? எங்களுக்கு சவுல் ராஜா தான் வேணும். ஜனங்க கேட்ட ராஜா சவுல் ஜனங்களை என்ன படுத்தல? திருப்திப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. எதை சொல்லுகிறேன்? வெளிச்சம் உனக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா 42:20 சொல்லுது, அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறார்கள், அவனுக்கு செவிகள் திறந்தாலும் கேளாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த காரியம் என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவரோட பேசியும் நீ கண்டுக்காம இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள வருது, அதை தொடச்சு போட்டுறீங்க. அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கிறார், அதை செவிடரை போல என்ன பண்ணி விட்டுறீங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, லூக்கா 8:18 வாசிங்க. லூக்கா 8:18. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டான நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். இங்க ஆண்டவர் சொல்றார், நீ கேட்கிற விதத்தை கவனி. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டான. அப்ப உள்ளவன் எவனோ எது? ஆண்டவர் கொடுக்கிற கிருபை, ஆண்டவர் கொடுக்கிற தாளந்துகள், ஆண்டவர் கொடுக்கிற வரம், ஆண்டவர் கொடுக்கிற கிருபை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணுமா? நிறைய சேகரித்து வச்சுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையே மேன்மையை பிடிச்சிருப்பீங்கன்னா, அல்லேலூயா, ஆண்டவர் என்ன செய்வாரு? அல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்கள் திறக்கப்படாது, உன்னால கவனிக்க முடியாது, உன்னால மேன்மை அடைய முடியாது. நீங்க மேலே வசனம் வாசிங்க, 16ஆம் வசனம் வாசிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் மேல் வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கி தண்டின் மேல் வைப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணீங்க? சத்தியத்தை கட்டில அடியில வச்சுருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்திரத்துல மூடி வச்சிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணணுமா? உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் வெளிச்சத்தை காணும்படி ஸ்டாண்டில் வை. உன் வீட்டுக்குள்ள வருகிறவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை காணட்டும். நீ போகிற இடத்துல ரட்சிப்பின் சந்தோஷத்தை காணட்டும். உனக்கு கூட இருக்கிற அபிஷேகம், உனக்கு கூட இருக்கிற சாட்சி உள்ள வாழ்க்கை எல்லாம் கட்டில அடியில் வைக்காத. அல்லேலூயா. எதையும் மூடி வைக்காத. உன் பாவத்தை மூடி வைக்காத, ஒரு ரகசிய பாவத்தை மூடி வைக்காத. ஆண்டவருக்கு முன்பா வெளியரங்கமா இரு, நீ எல்லாருக்கும் வெளிச்சமா இருப்ப. யோவான் 5:35 சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தார்கள். அல்லேலூயா. நீ வெளிச்சமா இருப்பாயனா அநேகம் வெளிச்சத்தின் நிழல்ல வருவாங்க. அல்லேலூயா. நீ இருளுக்கு இடம் கொடுத்தினா, அல்லேலூயா, அவங்க உனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவருக்கும் பிரயோஜனமா இல்லை. அப்ப தேவ சமூகத்தில் வருகிற நீங்க என்ன பண்ணணும்? வசனத்தை கவனமா கேட்கணும். தேவ சமூகத்தில் கிருபையில பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும், வெறுமையா போயிடும். அப்போ ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும்? ஒரு நிறைவான பாத்திரமா இருக்கணும், ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்களை உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தீனா கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை அதிபதியா மாற்றுவேன். அல்லேலூயா. அப்ப எப்படி ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா ஆண்டவனை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சத்தியத்தை என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேண்டும்.
மூணாவது காரியத்தை நான் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வெளிச்சம் தந்து உயர்த்துவார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4:5 வாசிங்க. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல் தோன்றி விளக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பு ராஜா கண்டான். கவனிங்க, இப்போ இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவும் பிரபுக்களை யாரை புகழ்ந்தாங்களாம்? இரும்பும் மரமும் கல்லினால் செய்யப்பட்ட தேவர்களை, சிலைகளை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. இப்ப சிலைகளை நீ புகழ்ந்து பாடினா ஆண்டவர் கோவமா வராதா? ஆண்டவர் யாரு? உங்களை தான் கேட்குற யாரு? இப்போ உயிரோடு இருக்கிறவரை வச்சுக்கின்னு சிலைக்கு முன்னாடி நீ டான்ஸ் ஆடி நீ தான் எனக்கு உயிரை குத்தம் சொன்னா விட்டுருவாரா? உங்களை தான் கேட்குற, விட்டுருவாரா? அவங்க பாருங்க, கல்லும் மண்ணும் வெண்கலமும் பொன்னும் வெள்ளினால் செய்யப்பட்ட சிலைக்கு முன்பாக புகழ்ந்தாங்களாம். அல்லேலூயா. அவர் ஒருவரே தேவன், அவரை என்று ஒரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சா அவர் கோவமா வராதா? இப்ப என்ன வந்துச்சு? கோவம் கைவிரல் தோன்றி, ஒரே ஒரு கைவிரல் தோன்றி சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜ்யபாரத்தை ஒரு கையை கொண்டு கர்த்தர் கலங்க வச்சார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. நம்ம ஆண்டவர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜ்யபாரம், ஒரு பெரிய அரசாங்கம், பாபிலோன் தேசம், விக்கிரக நிறைந்திருக்கிற தேசம், கைவிரல் தோன்றி சாந்து பூசப்பட்ட இடத்துல எழுது. அல்லேலூயா. அதை பார்த்த பெல்ஷாத்சார் என்ன பண்ணானா? நீங்க 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. இப்போ பாடி என்னாச்சு? டெட் பாடி ஆச்சு. அல்லேலூயா. இப்போ பாடி எப்படி ஆயிடுச்சு? டெட் பாடி. முகம் வேறுபட்டது, மைண்ட் எல்லாம் கலங்கியது, இடுப்பு கைண்டிச்சு, முட்டி ரெண்டும் மோதுது. அல்லேலூயா. ஒரு கைவிரல் தோன்றிய ராஜ்யபாரத்தை அசைக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்கிறார்? ஏன் உன் காரியத்தில் அவர் சும்மா இருக்கிறாரு? அல்லேலூயா. ஏன் உன் வேலை ஸ்தலத்துல உன் உயர்வு தடைக்கு ஏன் அவர் இன்னும் சும்மா இருக்கிறாரு? அல்லேலூயா. நீ எழும்ப வேண்டும். தானியேலுக்குள்ள இருந்த வெளிச்சம் உனக்குள்ள இருக்கணும். ஒரு பாபிலோன் தேசத்திலேயே போய் ஆண்டவர் அப்படிப்பட்ட கையுறுப்பை கட்டு பெல்ஷாத்சார் இன்னொரு ராஜாவே கலங்கடிச்சார்னா ஏன் காரியத்தில் உன் உயர்வுல கர்த்தர் கிரியை செய்யக்கூடாது? நீ தானியேல் போல வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிறதா? தானியேல் போல ஜெபம் இருக்கிறதா? தானியேல் போல ஒரு உண்மை உனக்குள்ள இருக்கிறதா? இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு உண்மை, ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு பிரதிஷ்டை உங்களுக்குள்ள இருக்கனா எப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவரா. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு எழுத்து. இப்போ இந்த எழுத்து ராஜா சொல்றாரு. ஏன் வசனம் வாசிங்க. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னார். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே சிரபணியும் தரிக்கப்பட்டு பொற்சாட்சியும் 3ஆம் அதிபதி, 3ஆம் ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியா இருப்பான். அல்லேலூயா. யார கூப்பிட்டாரு? குறி சொல்லுகிறவன், கல்தேயர், ஜோசியர், ஞானவான். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சம்பளம் குத்து வச்சிருந்தாரு. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு ரூம் போட்டு குத்துந்தாரு. இப்போதான் அவனுக்கு வந்தது சோதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல ஞானி எல்லா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை என்னையோ பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எந்த தேசத்துல அடிமையான போன தேசத்துல அங்கதான் கர்த்தர் அவர் வல்லமை விளங்க செய்வார். உன்னை எங்க வச்சிருக்கிறாரோ, ஐயோ நான் நொறுக்கப்படுறேன், உடைக்கப்படுறேன், அங்கதான் கர்த்தருடைய ஞானம் விளங்கும். உன்னை எங்க அசட்டை பண்றாலும் அங்கதான் கனப்படுத்துவார், அங்கதான் உன்னை மேன்மைப்படுத்துவார், அங்கதான் உனக்கு உயர்த்துவார். அவன் கண்கள் பார்க்கணும் நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பது சொல்றான். அந்த எழுத்து புரியல. அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உள்ள ஆவியானவர் நிரப்பினார்னா சகல எழுத்தும் புரிய வைப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்க தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாத பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலுக்குள்ள இருந்த வெளிச்சம் ஏன் இருக்குதுன்னா, ராஜா போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலைங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீ பரிசுத்தமா வாழ்ந்தினா, நீ தீட்டுள்ளவளோடு நீ இருப்பாயனா, நீ ஆண்டவருக்கு தீட்டுப்படாத வாழ்க்கை வாழ்வையானா, கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்த்து கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் மேன்மைப்படுத்தி உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ராஜா போஜனத்தினாலும் திராட்சரத்தினா என் இருதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். அபிஷேகம் பெற்றிருக்கிற இன்னைக்கு உங்க சரீரம் இந்த உலகத்தினால தீட்டுப்படக்கூடாது. உன் கண்கள் இந்த காட்சியினால தீட்டுப்படக்கூடாது. உன் இருதயம், உன் ஆவி இந்த உலகத்தின் ஆவியோடு இணையக்கூடாது. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய சரீரம் உனக்குள்ள இருக்கிறது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இங்க தானியேலை எப்படி கர்த்தர் பார்த்துங்க, வாசிங்க 17. இந்த 4 வாலிபருக்கும் சகல எழுத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் தன்னை இருதயத்தை தீட்டுப்படுத்தாத தானியேலுக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் தேறினவனாய் கர்த்தர் மாற்றினார். 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஞானத்தை கொடுத்துட்டாரு. இப்ப ஆண்டவருக்கு தெரியும் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி நான் எழுத போறேன். அல்லேலூயா. இந்த எழுத்தை தானியேல் மாத்திரம் தான் சொல்ல போகிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும் நீ எங்க பேச போற, எதை செய்ய போற, உன்னால நான் மகிமைப்பட போகிறேன். முன்கூட்டியே உன்னை ஆயத்தப்படுத்துறாரு. அப்போ நம்ம தீர்மானம் இருக்கணும். இந்த வருஷத்துல முதல் ஜனவரியில ஒரு தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். நான் ஆண்டவருக்காக வாழ போறேன், ஆண்டவரோட இருக்க போகிறேன், ஆண்டவரோட வளர போறேன், ஆண்டவருக்காக சாட்சியா வாழ போறேன். எந்த அசுத்தத்துக்கும் என் சரீரத்தை விட கொடுக்க மாட்டேன். இந்த வருஷத்தை தொடக்கத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். அவர் உன்னை வெளிச்சத்தில் நடத்த போகிறார். எந்த துக்கமும் உன்னை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இங்க தானியேல் அடிமையான போன தேசத்தில் கர்த்தர் சகல எழுத்திலும் ஞானத்தில் நிரப்பி இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அங்க உயர்த்தினார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல், மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதே. அல்லேலூயா. பாருங்க, மிஞ்சி போன ஒரே லைன் தான். இந்த ஒரு லைனுக்கு முட்டி மோதல் அளவுக்கு ஆகிட்டார். அல்லேலூயா. இப்போ ஒரு அந்த எழுத்து அவனுக்குள்ள கலங்க வைக்கிறது. என்ன எழுத்தியா? அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி போகலங்க. அல்லேலூயா. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஜனங்கள் இச்சித்து எங்களுக்கு என்ன வேணும், இறைச்சி வேணும்னு அழுதார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு நாள் நடக்கக்கூடிய தூர அளவுக்கு 2 அடி உயரத்துக்கு காடை அனுப்பினார். ஆண்டவர் என் கை குறுகி போகலப்பா, என் கை குறுகி போகலப்பா. அல்லேலூயா. மோசே சொல்றாரு, இந்த ஆடு மாடுகள் பறவைகளை அடித்தாலும் இந்த ஜனங்களுக்கு போதாது, ஒன்னொன்னு 10 மடங்கு சாப்பிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது இன்னும் வயிறா இல்ல? மோசே பார்க்குற இதுக்கு போதாதாண்டவர், எல்லாத்தையும் ஒரே வாயா சாப்பிடும். யார் சொல்றது? அல்லேலூயா. மோசே பார்த்து பார்த்து இருந்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னாகமும் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகும் 11ஆம் அதிகாரம். இந்த ஜனங்க பண்ண உபத்திரவத்தில் நீங்க 12ஆம் வசனம் வாசிங்க. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை உண்ணுகிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போய் என்று நீ என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. இவர்களை பெற்றது நானோ. இவங்க அழுது ஜனங்க அழுதுனால இப்ப மோசே எங்க போயிட்டாரு? இனி நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. 6 லட்சம் ஜனங்க. அல்லேலூயா. இன்னைக்கு 4 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க பண்ற அட்டகாசத்துல வீடு என்ன ஆகுது? அல்லேலூயா. பிள்ளைங்களேன்னு சொல்ற வாயில என்ன வருது? பிசாசு தான் ரொம்ப அதிகமா வருது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டீங்க. சில பேர் சனியனே அப்புறம் என்னென்னது வந்துனே இருக்குது பாருங்க. ஏன்னா பிள்ளைங்க எப்படி ஆகுது, கொஞ்சம் நெஞ்சமாக ஆகுது, இங்கே ஏகுறது அங்கே பிறகுது, இதை வேணும் கேட்குது, அதை தலை பிச்சுக்கின்னு முடி கொட்டுது. அல்லேலூயா. இப்போ மோசைக்கு என்ன நிலைமை வந்திருக்கும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மோசை என்ன சொல்றாருன்னா, பால் குடிக்கிற குழந்தைய போல மார்பிள் அணைச்சு நீ கொண்டு போன்னு சொன்னார். அல்லேலூயா. மோசை என்ன பண்ணாரு, பால் குடிக்கிற குழந்தை நம்ம சொல்றது தான் கேட்கணும்னு நினைச்சுன்னு போனார். அல்லேலூயா. இப்போ இது என்ன குழந்தையா இருக்குது, டீ காஃபி குடிக்கிற குழந்தையா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனம் வாசிக்கல. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்குது ஆண்டவரே. கை குழந்தை நினைச்சுதானே தூக்கின்னு போன நினைச்ச, இது பார்த்தா ஒன்னொன்னும் என்னால இது என்ன தூக்கின்னு போற மாதிரி இருக்குதுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் மோசம் என்ன நினைச்சாரு, பால் குடிக்கிற குழந்தை தூக்கின்னு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பால் குடிக்கிற குழந்தை மாதிரி ஆகுதுங்க ஒன்றும், காடை வேணும், காடை வேணும், காடை வேணும். அல்லேலூயா. இப்போ மோச சொல்லிட்டாரு, என் உயிர் எடுங்காண்டவர், என் உயிர் எடுங்காண்டவர், உயிர் எடுங்காண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மோசைக்குள்ள அந்த ஆவி எத்தனை பேர் கொடுத்தாரு, எத்தனை பேர் கொடுத்தாரு, 70 பேர் கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மிஞ்சின பாரம் முடியல. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் போதுமா, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா. அல்லேலூயா. இதெல்லாம் கொடுத்தா போதாது ஆண்டவர். அவன் சாப்பிட்ற சத்தம் என் காது வலிக்குது ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க என்ன செய்ய போறீங்க, நான் வேற அறிவிச்சிட்டேன் இந்த மாசம் ஃபுல்லா ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க இந்த மாசம் ஃபுல்லா வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க ஐயா, ஒண்ணுமே இல்லையா, ஆண்டவர் நடத்த போறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அல்லேலூயா. இப்ப காடை எப்படி கொண்டு வந்தாரு, எப்படி கொண்டு வந்தார் காடைய, ஆர்டர் பண்ணாரா, லாரியில இருந்து வர வச்சாரா, எப்படி கொண்டு வந்தாரு, வானத்திலிருந்து எப்படி வந்தாரு, காற்றை அனுப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்தார். அப்போ உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை வரணும்னா, ஆண்டவரே ஒரு காற்று அனுப்புங்கப்பா, ஒரு காற்று அனுப்புங்கப்பா, என் குடும்பத்தில் என் கணவரை ரசிக்கணும்ப்பா, ஒரு காற்று அனுப்புங்கப்பா, என் பிள்ளைங்களை தொடுங்கப்பா, ஒரு காற்று அனுப்புங்கப்பா, என் வியாபாரம் ஆசீர்வதிக்கணும், ஒரு காற்று அனுப்புங்கப்பா. ஆண்டவர் காற்று அனுப்பு லேசான காரியமா. காற்றை கொண்டு மழையை கொண்டு வருகிற தேவன் காடைகளும் கொண்டு வருவார், ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் 2 அடி உயரத்துக்கு, அல்லேலூயா, காடை எப்படி சாப்பிட்டாங்களாம், காடை எப்படி சாப்பிட்டாங்களாம், நீங்க எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, வாயில தானே போடுவீங்க. வசனத்தை வாசிங்க, 33 வாசிங்க. தங்கள் பற்கள் நடுவே இருக்கு இறைச்சியை அவர்கள் மென்று தின்று முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. அல்லேலூயா. ஜனங்களை அது மூக்குல ஒழுகுற வரைக்கும் சாப்பிட்டுக்கிறோம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு மசாலா போட்டு குத்துக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிற தேவன் இல்லைங்க. நம்ம வீட்டில் எத்தனை காடை வாங்குவோம், எத்தனை பேர், 5 பேர்னா 5 காடை வாங்குவோம். ஆண்டவர் 50 காடை கொடுப்பாரு. சாப்பிட்றதுலே திருப்தியா அனுப்புற தேவன். அவரை தேடி 3 நாள் வந்தவங்களுக்கு நல்ல வயிறு ஃபுல்லாக அன்லிமிட்டெட் கொடுத்து நல்ல சந்தோஷமா போன ஆண்டவர் காடை எப்படி கொடுத்தாராம், அப்படியே வீட்டில் சொருவுறான் போடுற எத்தனை போகிறோம்லாம் அப்படியே அலுவலவாக எத்தனை போகிறோம். அல்லேலூயா. சில பேர் நமக்கு இந்த மாதிரி சாப்பாடுனா கொடுக்கும் என்ன பண்ணுவோம், 1 கொடுத்தா 2 போட்டு 3 போட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எது கொடுத்தாலும் என்ன பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம். ஜனங்க என்ன பண்ணாங்க, போட்டு எடுத்துன்னு போகிறாங்க. நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்க தானியேலுக்குள்ள மெனே மெனே தெக்கே உப்பாசி, இந்த 3 வார்த்தை கலங்கிச்சு. மெனே என்றால் உன் ராஜ்யம் மண்டிட்டு முடி உண்டாக்கும். தெக்கே என்றால் நீ தராசுல நிறுத்தப்பட்டு குறைவே காணப்படுகிறாய். பெரேஸ் என்றால் உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. 3 வார்த்தைக்கு வர்த்தனம் தெரியல, கர்த்தர் தானியேலை கொண்டு அந்த ஞானத்தை விளங்க செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த வருஷத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, பெரிய மேன்மைப்படுத்துகிற தேவன்.
அதே நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜா அவனை உயர்த்துகிறதை பார்க்கலாம். நம்ம வாசித்து முடிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 29ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரபணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியா இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கவனித்தான். 3வது பிரதான ஒரு பதவியாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மேலான ஒரு உயர்வு, மேற்பட்டவனாய் கர்த்தர் மாற்றினார். காரணம் என்ன பாருங்க, தானியேலுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது. தானியேலுக்குள்ள ஒரு ஜப வாழ்க்கை இருந்தது, பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை இருந்தது, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தது. நிச்சயமாய் உங்கள் ஸ்தலத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கட்டளையிட போகிறார். வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறீர்கள். வெளிச்சம் இருளில் உதித்தது, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை, இருளானது வெற்றி கொள்ளவில்லை. எந்த இருளின் வல்லமையோ, எந்த இருளின் ஆவியோ உங்களை தொட முடியாது. வெளிச்சமாகி இயேசு உங்களுக்குள்ளே நிறைவா இருக்கும். இந்த வார நாட்களை கர்த்தர் அப்படியே உங்களை நடத்த போகிறார். உங்களை வெளிச்சத்துக்குள்ளே, சத்தியத்துக்குள்ளே, தேவ சமூகத்துக்குள்ளே, தேவ பிரசன்னத்துக்குள்ளே உங்களை நடத்த போகிறார். நீ துக்கத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம், கண்ணீருக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இனி சத்துருடைய போராட்டத்துக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம். துக்கம் நீங்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறார். ஒரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் சபையாருக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு நீர் வெளிச்சமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் இடறுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உடைய வெளிச்சம் முன்னும் பின்னுமா இப்பொழுது இருக்கட்டும். பின்தொடர்கிற ஆண்டவரே, எகிப்தின் இராணுவங்களோ ரதங்களாலோ என் ஜனங்கள் ஒரு சேதம் அடையாதபடி அப்பா நீர் ரதங்களினாலும் குதிரைகளினாலும் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, மகிமைப்படுவீராக. ஜனங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.